எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன வேலை இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? நேற்று காலையிலே வந்து தேங்காயெல்லாம் போட்டு போயிருந்தாங்க. நம்ம அதெல்லாம் எடுத்து குட்டு பண்ணி வச்சுருந்தோம். நைட் வந்து டிராக்டர் வந்து இருந்துச்சுங்க, அதை எடுத்து எல்லாம் கொண்டு வந்து கம்பி வேலிக்குள்ளே போட்டேங்க. பட் பக்கத்தில் இருந்ததெல்லாம் சரி இன்றைக்கி எடுத்துக்கலாம், நேற்று ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு விட்டுட்டாங்க. பக்கமாக இருக்கிறதெல்லாம் சாக்கில் போட்டு எடுத்து கொண்டு போய் கொட்டிக்கலான்னு சொல்லிட்டு டிராக்டரே வேணான்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நான் பண்ணுறதை பார்த்துட்டு தம்பியும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் குட்டா கொட்டிங்க. அதை வந்து ஓலை வச்சு மூடிட்டோங்கன்னா நம்ம காயை எப்போ விற்கணும்னு தோணுதோ அந்த டைமில் விற்றுக்கலாங்க. நம்மக்கிட்ட காய் இருக்கும்போது விலை இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க நம்மளது இப்போ தான் தேங்காய் ஓட்டிருக்கு. பட் இப்போ வந்து ரேட்டு 35 தான் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லா தேங்காயும் இந்த மாதிரி குட்டை எடுத்து போட்டு ஓலையை வச்சு மூடிட்டேங்க, வெயில் அடிக்காமல் இருக்குதுங்க. சரி கையோட காட்டை சுத்தம் பண்ணி விட்டுலான்ட்டு இந்த கோது ஓலை இதையெல்லாம் எடுத்து ஓரமாக போட்டுலான்ட்டு வந்துருந்தேங்க. ஆடி மட்டையெல்லாம் இந்த மாதிரி வந்து அடுக்கிட்டோங்கன்னா யாராவது வேணுன்னா வந்து எடுத்துக்குவாங்க. இல்லைனா வருஷக்கணக்காகுங்க இதெல்லாம் விற்கிறதுக்குங்க. ஓலையெல்லாம் ஒருத்தங்க வேணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் வெட்டி குட்டா போட்டு வச்சுருந்தாங்க, அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. நம்ம தலைவர் பார்த்தீங்களா, பாலத்தில் உட்காந்து என்ன விளையாட்டுன்னு ஒரு டைம் இதுலேயே விழுந்து லஞ்ச் முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் இல்லை சொன்னால் விளையாடாதேன்னு.